ராஜ உறுப்புன்னா என்ன? ராஜ உறுப்புடைய தியானத்தின் சிறப்பென்ன? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தியான பயிற்சி செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம மனசை கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஆ, உ, மா அப்படிங்கக்கூடிய சப்தங்களை வச்சு அந்த சப்தங்களை உருவாக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன் ஆனது நமக்கு அளப்பரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். நீங்கள்லாம் கண்களை மூடி ஒரு 25 நிமிஷம் அவர் பேசுவதை மட்டுமே கேட்டால் இந்த தியானத்தை நீங்கள் செய்யலாம். உடலில் உள்ள அனைத்து ராஜ உறுப்புகளும் மற்றும் முக்கியமான உறுப்புகள் அனைத்தும் வணக்கம் நண்பர்களே. இன்னர் ஆர்கன் மெடிடேஷன், உள் உறுப்புகள் தியானம், அதாவது ராஜ உறுப்புகள் தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக திரு ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்களை நான் அழைக்கிறேன். இப்பொழுது அவர் உங்களுக்கு ராஜ உறுப்புன்னா என்ன, ராஜ உறுப்புடைய தியானத்தின் சிறப்பென்ன, அந்த தியானம் செய்யும் பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேசி புரிய வச்சுட்டு, நீங்கள்லாம் கண்களை மூடி ஒரு 25 நிமிஷம் அவர் பேசுவதை மட்டுமே கேட்டால் இந்த தியானத்தை நீங்கள் செய்யலாம். இன்னர் ஆர்கன் மெடிடேஷன், ராஜ உறுப்புகள் தியானம், உள் உறுப்புகள் தியானம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தியானத்தை செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் யோகா மூச்சு பயிற்சி தியானம் செய்கிறீங்களோ இதையும் சேர்த்து செய்யுங்கள். யோகா சென்டர் வச்சுருக்கிறவங்க இந்த தியானத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கொடுங்கள். இப்பொழுது இன்னர் ஆர்கன் மெடிடேஷன் என்ற ஒரு வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக திரு ஜானிக்கண்ணன் அவர்களை நான் வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். என் பேர் ஜானிக்கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கோம். நான் ஒரு மாற்று முறை வைத்தியர். டாக்டர் லஜ்பத் ராய் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் பஞ்சசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் கழிவுகளை வெளியேற்றும் 2 நாள் முகாம், நேரடி முகாம் மற்றும் யோகா விபாசனா அப்படிங்கக்கூடிய மௌன வகுப்பு, யோகா ப்ளஸ் மௌனம் இருக்கக்கூடிய 3 நாள் நேரடி வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகளில் ஆரா ஹீலிங் 5 நாள் ஆன்லைன் வகுப்புகள் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்காக. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு தியான பயிற்சி செய்ய போகிறோம். இந்த தியான பயிற்சியோட பேர் இன்னர் ஆர்கன் மெடிடேஷன், உள்ளுறுப்புகள் தியானம். அதில் அதுக்கு வச்ச பேர் ராஜ உறுப்புகள் தியானம். ராஜ உறுப்புகள் அப்படின்னா உடம்போட முக்கியமான உறுப்புகள். அந்த உறுப்புகள் இல்லைன்னா நம்மளால் செயல்பட முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான உறுப்புகளுக்கு நம்ம ராஜ உறுப்புகள் அப்படிங்கிற சொல்கிறோம். இதில் நம்ம அக்குபஞ்சரில் அந்த 12 ராஜ உறுப்புகள் நம்ம பார்க்க முடியும். அது படித்தவங்களுக்கு தெரியும். அந்த உறுப்புகள் ப்ளஸ் 1 2 நம்ம அதிகமாக சில உறுப்புகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த ராஜ உறுப்பு தியானம். இதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இருதயம், நுரையீரல், இரைப்பை ஸ்டொமக், ஸ்ப்ளீன் மண்ணீரல், பேங்கிரியாஸ் கணையம், வலதுபக்கமாக இருக்கக்கூடியது லிவர் கல்லீரல், கால் பிளாடர் சொல்லக்கூடிய பித்தப்பை, அதுக்கப்புறமா பெருங்குடல், சிறுகுடல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கிட்னி, யூரினரி பிளாடர். அப்புறம் அங்கே அக்குபஞ்சர் தேர்ப்படி நம்ம சாஞ்சியோன்னு சொல்லக்கூடிய வெப்பமூட்டி பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இருதய மேலுறை பெரிகார்டியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நம்ம இதில் 1 2 விஷயங்கள் நம்ம சேர்த்திருக்கோம். என்னென்னா மூளை பகுதி மற்றும் மூளை தண்டுவட பகுதி, அது இல்லாமல் இந்த கணையம் பேங்கிரியாஸ் நம்ம இதில் சேர்த்தி பயிற்சிக்கு நம்ம செய்ய போகிறோம்.
கண்களை மூடி நம்ம வந்து எந்த உறுப்பை நம்ம சொல்கிறோமோ அந்த உறுப்பை நம்ம கவனித்து பார்க்கணும். மனசு எங்கே போகுதோ அங்கே பிராணசக்தி போகும். அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்படும். அந்த பிராணசக்தி அங்கே அதிகமாக நிறையும் போது அங்கக்கூடிய உறுப்புகள் புதுப்பிக்கப்படும். அது சக்தி ஊட்டப்படும். இதுதான் தியானத்தில் உள்ள சிறப்பு அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம மனசை அங்கே கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஆ, ஊ, மா அப்படிங்கக்கூடிய சப்தங்களை வச்சு அது மூலமாக ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கி அது மூலமாக நம்ம நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த ராஜ உறுப்பு தியான பயிற்சி நம்ம வந்து செய்ய போகிறோம். எந்த உறுப்பை நம்ம சொல்கிறோமோ அந்த உறுப்பை கவனித்து நல்லா மூச்சு இழுத்து ஆங்கிற சவுண்டு சொல்லணும். அதே மாதிரி ஊங்கிற சவுண்டு சொல்லணும். வாயை மூடி மாங்கிற சவுண்டு சொல்லணும். வாயை மூடி மான்னு சொல்லும் போது வெளியே இம்ங்கிற சவுண்டு வந்து வெளியே வரும். உதாரணமாக சாம்பிளுக்காக நான் ஒரு செஞ்சு காமிக்கிறோம். கண்ணை மூடி நல்லா மூச்சு இழுத்துட்டு மூச்சுன்னு சொன்னால் நல்லா மூச்சு இழுத்துட்டு ஓ மூச்சு இது மாதிரி நம்ம வந்து சொல்ல போகிறோம். இந்த சப்தங்களை வந்து உருவாக்கி அது மூலமாக அந்த உறுப்புகளுக்கு நம்ம வந்து சக்தி ஓட்ட போகிறோம். கைகளை சின்ன முத்திரை இந்த மாதிரி முத்திரை வச்சுக்கலாம். முதுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு நேரம் வச்சுக்கலாம். பயிற்சி முடிகிற வரைக்கும் கண்களை வந்து திறக்க வேண்டாம். கண்களை மூடிக்கலாம். நான் ஒவ்வொரு உறுப்பு பேராக சொல்லிகிட்டே இருவேன். அந்த உறுப்புகளை அந்த பகுதியில் கவனித்து பாருங்கள். ரொம்ப துல்லியமாக அந்த உறுப்பு நமக்கு அந்த நாண்டமை தெரியட்டி பரவாயில்ல. இந்த வயிற்று பகுதியில் வலது இடம்னு சொல்லுவோம். அதை வச்சு நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதுமானது. ராஜ உறுப்பு தியானம். முதல் உறுப்பு நுரையீரல். நெஞ்சு பகுதியில் வலது பக்கமும் இடது பக்கமும் முன்னால் பின்னாடி பக்கவாட்டில் முழுவதுமாக நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நுரையீரல். காற்று சக்தியை வச்சு வேலை செய்யக்கூடிய உறுப்புகள் லங்ஸ். முழு கவனமும் நுரையீரலை கொடுத்து அந்த நுரையீரலை கவனித்து பார்ப்போம், உணர்ந்து பார்ப்போம். நுரையீரலில் காற்று நிரம்புறதை கவனிக்க முடியுது. மூச்சு காற்று உள்ளே போய் வெளிவரதை கவனிக்க முடியுது. நுரையீரல் சுருங்கி விரைகிறத கவனிக்க முடியுது. இப்போ எங்கூட சேர்ந்து நீங்களும் சொல்லலாம். வாய் விட்டு சொல்லும் போது அந்த வைப்ரேஷன் அந்த பகுதியில் வந்து ஏற்படுறத நீங்கள் உணர முடியும். மனசு எங்கே போகுதோ அந்த பகுதியில் அந்த சத்தங்களை கொடுக்கும்போது அந்த சத்தத்தோட அந்த வைப்ரேஷன் எங்கே மனசு இருக்குதோ அந்த பகுதியில் அதிகமாக ஏற்படும். அப்போ அதோடக்கூடிய நோய்கள் நீங்கும், சக்திகள் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். முழு கவனமும் நுரையீரல் பகுதியில் இருக்கட்டும். மந்திரம் அகாரம். மூச்சு சேர்ந்து சொல்லலாம். நல்லா மூச்சு எடுத்துட்டு ஆ சொல்லலாம். ஆ. கவனம் நுரையீரல். மந்திரம் உக்காரம். மூச்சு ஓ.
எல்லோரும் வாய் விட்டு சொல்லணும். வாய் விட்டு சொல்லும் போது அதிகமான பலன் கேட்கும். வெறும் காலை கேட்டு நம்ம செய்கிறோட அந்த சப்தங்களை உருவாக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன் ஆனது நமக்கு அளப்பரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். அதனால் எல்லோரும் சேர்ந்து வாய் விட்டு சொல்லுவோம். கவனம், நுரையீரல், மந்திரம், மகாரம், மூச்சு. நுரையீரலின் ஜோடி உறுப்பு பெருங்குடல். வயிற்றுப்பகுதியில் வலதுபக்கமாக ஆரம்பித்து ஏறுகுடல், படுக்கைக்குடல், இறங்குகுடல், ரெக்டம், ஆனஸ் அப்படிங்கிற வரைக்கும் பெருங்குடல் இருக்குது. அதாவது வயிற்றுப்பகுதி நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். ரொம்ப துல்லியமாக கவனிக்குங்கிற அவசியம் கிடையாது. வயிற்றுப்பகுதியை கவனித்து மந்திரங்கள் சொல்லுவோம். மந்திரம் அகாரம் மூச்சு. கவனம் பெருங்குடல். மந்திரம் உக்காரம் மூச்சு. ஓ கவனம் பெருங்குடல். மந்திரம் அகாரம் மூச்சு. அடுத்த உறுப்பு இருதயம். இருதய மேலுறை. இருதயம் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா போதுமானது. மந்திரம் அகாரம் மூச்சு. கவனம் இருதய பகுதியில். மந்திரம் உக்காரம் மூச்சு. ஓ கவனம் இருதய பகுதியில். ஹார்ட். மந்திரம் மகாரம் மூச்சு. இருதயத்தின் ஜோடி இருப்பாக நம்ம செருங்குடலை பார்க்குறோம். கவனம் முழுவதும் செருங்குடல் மேலே இருக்கணும். அது வயிற்றுப்பகுதியை நீங்கள் கொஞ்சம் உள்ள ஊடுருவி கவனித்தா போதுமானது.
கவனம், சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், மந்திரம், அகாரம், மூச்சு. சிறுகுடல், கவனம், மந்திரம், உகாரம், மூச்சு. ஓ சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், மந்திரம், மகாரம், மூச்சு. அடுத்து கவனம், கல்லீரல், லிவர். இதையும் வயிற்று பகுதியாக கவனிக்க போகிறோம். ஆனால் வலது பக்க வயிற்று பகுதியில் கொஞ்சம் உள்ள கவனித்து பார்ப்போம். கவனம், கல்லீரல், மந்திரம், அகாரம், மூச்சு. கவனம், கல்லீரல், மந்திரம், உகாரம், மூச்சு. ஓ கவனம், கல்லீரல், மந்திரம், மகாரம், மூச்சு. கல்லீரலின் ஜோடி உறுப்பு பித்தப்பை, கால் பிளாடர். அதுவும் அதே பகுதி தான், வயிற்றுப்பகுதியோட வலது பக்கம். கல்லீரலுக்கும் இன்னும் கொஞ்சம் உள்ள ஊடுருவி ஆழமாக நம்ம கவனத்தை கொண்டு போய் மந்திரங்கள் சொல்லணும். கவனம், பித்தப்பை, மந்திரம், அகாரம், மூச்சு. பித்தப்பை, மந்திரம், உகாரம், மூச்சு. ஓ பித்தப்பை, மந்திரம், மகாரம், மூச்சு. அடுத்து வயிற்றுப்பகுதி, ஸ்டமக், இரைப்பை. வயிற்றோட மேல் பகுதியில் இரைப்பை இருக்குது.
மேலே நடுப்பகுதியில். கவனம் இரைப்பை, ஸ்டொமக்கின் மேல் கவனம். மந்திரம் அகாரம் மூச்சு. ஆ. கவனம் இரைப்பை. மந்திரம் உகாரம் மூச்சு. ஓ. கவனம் இரைப்பை. மந்திரம் மகாரம் மூச்சு. இரைப்பை ஜோடி உறுப்பு மண்ணீரல், ஸ்ப்ளீன். இது வயிற்றுப்பகுதியில் இடது பக்கமாக, இடது மேல் பக்கமாக இருக்குது. மண்ணீரல் கவனம். மந்திரம் அகாரம் மூச்சு. ஆ. மண்ணீரலில் கவனம். மந்திரம் முகாரம் மூச்சு. ஓ. மண்ணீரலில் கவனம். மந்திரம் மகாரம் மூச்சு. அடுத்து சிறுநீரகம், கிட்னி. இது வயிற்றுப்பகுதியில் கவனிக்காமல் பின்பக்கமாக முதுகு பகுதியில் கவனிப்போம். ஆனால் பின்பக்கமாக அது அதிகமான உறுப்பு அங்கே இருக்குது. கீழ் இடுப்பு பகுதி முதுகு பகுதியும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் சிறுநீரகம் இருக்குது. அங்கே கவனத்தை வச்சு மந்திரங்கள் சொல்வோம். கவனம் சிறுநீரகம், கிட்னி. மந்திரம் அகாரம் மூச்சு. ஆ. கவனம் சிறுநீரகம். மந்திரம் உகாரம் மூச்சு. ஓ. கவனம் சிறுநீரகம். மந்திரம் மகாரம் மூச்சு. அடுத்து சிறுநீரகப்பை, யூரினரி பிளாடர், அடிவயிற்று பகுதி. கவனம் சிறுநீரகப்பை. மந்திரம் அகாரம் மூச்சு. ஆ. கவனம் சிறுநீரகப்பை. மந்திரம் உகாரம் மூச்சு. ஓ.
கவனம், சிறுநீரகப்பை, மந்திரம், மகாரம், மூச்சு. ட்ரிபிள் வார்மர். இது ஒரு உறுப்பாக இல்லாமல் நமக்கு ஒரு வெப்ப சக்தியாக செயல்படுது. வயிற்றுப்பகுதியில் மற்றும் உடலில் பரவக்கூடிய அந்த வெப்ப சக்தி அதை உணர்ந்து பார்த்து மந்திரங்கள் சொல்வோம். உடல் முழுவதும் வயிற்றுப்பகுதி மற்றும் உடல் முழுவதும் பரவிடக்கூடிய வெப்ப ஆற்றல் வெப்ப மூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். மந்திரம், அகாரம், மூச்சு. வெப்பமூட்டி, அதாவது உடலில் பரவியிருக்கும் வெப்ப ஆற்றல். மந்திரம், உகாரம், மூச்சு. ஓ மந்திரம், மகாரம், மூச்சு. மூளை மற்றும் முதுகுத்தண்டு முழுவதும் கவனம். மந்திரம், அகாரம், மூச்சு. மூளை மற்றும் மூளை தண்டுவடம் முழுவதும் மந்திரம், உகாரம், மூச்சு. ஓ மூளை மற்றும் மூளை தண்டுவடம் முழுவதும் மந்திரம், மகாரம், மூச்சு. இறுதியாக கணையம், பேங்க்ரியாஸ், வயிற்றுப்பகுதியில் நடுப்பகுதியில் இரைப்பைக்கும் இன்னும் கொஞ்சம் உள்ள ஊடுருவி நம்ம கவனத்தை கொடுத்து பார்க்கணும். மந்திரம், அகாரம், மூச்சு. கணையம், மந்திரம், உகாரம், மூச்சு. ஓ கணையம், மந்திரம், மகாரம், மூச்சு.
உடலில் உள்ள அனைத்து ராஜ உறுப்புகளும் மற்றும் முக்கியமான உறுப்புகள் அனைத்தும் இப்பொழுது தூண்டப்பட்டுள்ளது. அதில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்பட்டுள்ளது. அனைத்து ராஜ உறுப்புகளுக்கும் சக்திகள், அளப்பரிய ஆற்றல்கள் கிடைத்துள்ளது. நோய்கள் நீங்கியுள்ளது. தியானத்தை நிறைவு செய்வோம். கைகளை உரசி கண்ணு மேலே வச்சு தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.